மனிதன் தோற்ற கதை, தெய்வம் ஜெயித்த கதை. நியாயாதிபதிகள் என்ன சொல்லுங்க? மனிதன் தோற்ற கதை. நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 12 ஜட்ஜஸ் நியாயாதிபதி இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது மனிதன் நல்லா வெற்றியா இருப்பான். அந்த ஜட்ஜஸ், அந்த நியாயாதிபதிகள் மரித்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பாவத்திலே விழுந்து விடுவார்கள். சோ நியாயாதிபதிகள் மனிதன் தோற்ற கதை, தெய்வம் ஜெயித்த கதை. இரண்டாவது, நியாயாதிபதிகள் மறுபடியும் மனிதன் தோற்ற கதை, மறுபடியும் தெய்வம் ஜெயித்த கதை. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். நியாயாதிபதிகள் மறுபடியும் மறுபடியும் மனிதன் தோற்ற கதை, மறுபடியும் மறுபடியும் தெய்வம் ஜெயித்த கதை. ரிப்பீட்டடா வந்து கொண்டே இருக்கும். மனிதன் தோற்றுக்கொண்டே இருப்பான், ஆனா கர்த்தர் அவனை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா! இது நம்முடைய கதை. இந்த நியாயாதிபதிகள் யாருடைய கதை? நம்முடைய கதை. எத்தனை முறை நம்ம விழுகிறோம் தெரியுமா? அத்தனை முறையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை ஜெயிக்க வைக்கிறார். So judges, a story of man's defeat and a story of God's victory. Judges, a story of man's defeat again and a story of God's victory. Judges, a story of man's defeat again and again and a story of God's victory again and again.